ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அகில உலக கிதியோன் சங்கத்தின் சார்பிலே உங்கள் சபையில் உள்ள எல்லாருக்கும் வாழ்த்துதல்களையும் சந்தோஷத்தையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் எங்களுக்காக முழுவதுமாக ஜெபித்து எங்களுடைய ஒவ்வொரு பணிகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறனால தான் நாங்கள் நிற்க முடியுது. நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கும்போது நாங்கள் பாஸ்டருக்கு 3 வட்டம் ஒவ்வொரு வட்டமும் ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும்படியாகவும் இன்னும் எவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க உங்களை எல்லாரையும் இதில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ரட்சிப்பு அடைஞ்ச நம்ம இந்த ரட்சிப்பை உயர்த்த வேண்டியிருக்கு, செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ஆண்டவருக்கு நன்றியாக வாழ வேண்டியிருக்கு. ஆகவே என்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு வர அழைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வேலையில் கண்களை மூடி நான் ஒரு நிமிஷம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பின்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் நாளும் நம்மோ இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்நாளில் எங்கள் மூலம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. அவர் பொன்னான இயேசு, அவர் நம்மை ரட்சித்தது பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா. நாங்களாம் இந்து குடும்பத்திலிருந்து பார்வோன் எப்படி இந்த எகிப்து தேசத்தில் அவங்கள அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ, எங்களுக்கெல்லாம் இருந்தது ஒரு பார்வோன் இல்லை, 4-5 பார்வோன். என் குடும்பத்தில் ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா, எல்லாரும் பார்வோனை போல எங்களை அடிமைப்படுத்த நினைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட. ஹல்லேலூயா. எங்களை விடுவித்தார். எப்படி விடுவிச்சார்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், எபிரேயரில் 2வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. அடையாளங்களினாலும் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்த செய்கைகளாலும்
தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுவாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இது மிகப்பெரிய ரட்சிப்பு, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. இந்த சங்கீதம் 49 எடுத்தோம்னா வாசிக்கலாம். ரொம்ப அது ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப கஷ்டமானதுன்னு போட்டிருக்கு. 49 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்களுடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் அவன் நரகத்துக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய பிரதர்ஸ் இருக்காங்க, அங்கே எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறான். ஆனால் அது ஒருபோதும் முடியாது. ஏன்னா இருக்குது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சரியாக நாம் பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளெல்லாம் தேவன் ஒரு பெரிய விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனுடைய விலை நமக்கு ரொம்ப தெரியணும். ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவாக மீட்கப்பட்டோம், எவ்வளவாக நாம் அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்கிறதற்கு எவ்வளவு இன்றைக்கு வரைக்கும் அவர் பரிசுத்தாவினர் மூலமா நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். நம்மகிட்ட மிந்தி இருந்த அந்த சுவாவங்கள் எல்லாம் ஃபுல்லா 100% மாறிடுச்சுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம மாற ஆசைப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம நிரப்ப 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 ஆண்டவர் நம்மை புதிய மனுஷனாக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொன்னது போல இந்த வசனம் நமக்குள்ள போக 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 ஆண்டவர் நம்மோடு பேச 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 நம்ம மாறுகிறோம். நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். என்னென்ன அதான் இந்த ஏசாயா 55 உள்ளதான் இந்த கிதியோன் வேதாகமத்தினுடைய அடிப்படை வசனம். நான் வானத்திலிருந்து மழையை அனுப்பி அந்த மழை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்துட்டு நான் அனுப்பின காரியமாக அது வாய்க்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கும்போது அந்த வசனம் ஆவியாயும் இருக்கு, ஜீவனாயும் இருக்கு, நம்மோடு பேசுகிறதா இருக்கு. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தினால நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். அதுதான் எண்ணற்ற சாட்சிகள் கிதியோன்ல இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாத்தூர்ல தீமோத்தேயு பாஸ்டர் இருக்காங்க, ஏஜி சர்ச் பாஸ்டர். அவங்களுடைய ஸ்டோரியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் பேர் முருகையா. அவர் கோயில்பட்டியில் முருகையா என்ற பெயரில் இந்து குடும்பத்தில் அவர் பிறந்து அவர் முருகனை ரொம்ப ஆழமாக நம்பி அவரையே என்ன செஞ்சிருக்காரு, எப்பயும் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறதான வேளையிலே அவருக்கு திடீரென்று டைஃபாய்டு ஜுரம் வந்துருச்சு. ரொம்ப டைஃபாய்டு ஜுரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் வேதாகமத்தை நியூ டெஸ்டமென்ட் கிதியோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி படிச்சுட்டு ஒரு செவுத்து இடுக்கில் கொண்டு போய் வச்சிருவாராம், யாருக்கும் தெரியாமல். அதுக்கப்புறம் வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து எடுத்து என்ன செஞ்சுருவார், படிச்சுட்டு அந்த செவுத்து இடுக்கில் கொண்டு போய் வச்சிருவார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாளைக்கு பயங்கர ஹை டைஃபாய்டு ஃபீவர். டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இவரை ஒன்றும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கும் அது மாதிரி தான் அமெரிக்காவில் படிக்கும் போது டைஃபாய்டு வந்துச்சு, ஆண்டவர் கிருபையாக காப்பாற்றினார். அப்போ ரொம்ப ஹை ஃபீவரில் வீட்டில் படுத்து கிடக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை வீட்டில் இந்து குடும்பமாக இருந்தபடினால ஒரு பரன் இருக்கு, அந்த பரனில் கொண்டு போய் அந்த பைபிளை தூக்கி போட்டுட்டு நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து படிச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருந்துருக்காரு. ஆனால் அதை மறந்துட்டாரு. இந்த காய்ச்சலில் நம்ம மறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தோன்னா கரெக்டாக ஆண்டவர் எதனாலும் யூஸ் பண்ண முடியும் போல ஒரு பூனை அது வழியாக அந்த இதில் போய் அந்த பரனில் இருக்க அந்த புஸ்தகத்தை தள்ளி விட்டுருச்சு, நியூ டெஸ்டமெண்ட்டை. அது கரெக்டாக திறந்து அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய மகன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அந்த வசனம் திறந்து கிடந்து அப்படி அவருக்கு கிடக்கு. அதை எடுத்து அவர் படித்த உடனே ரொம்ப சந்தோஷம்.
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். படுத்த உடனே பார்த்தோம்னா இவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாராம். ஆண்டவர் வந்து நல்ல தாடி வச்சு ஒருத்தர் வந்து இவர் வந்து தடை கொடுத்து, பயப்படாத நான் உன்னோட இருக்கிறேன், உன் ஃபீவரில் நீங்கிறன்னு சொல்லி ரொம்ப ஆறுதல் படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்து முடிச்சோடனே மறு நிமிஷம் காட்சி மாறுது. இவர் அந்த பழனி மலையில் இருக்க முருகனை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அது வந்து இவரை தூக்கி கொண்டு வந்து மலை மேலே இருந்து தூக்கி எரிஞ்சிருச்சான். கனவுல வந்து அப்படி நமக்கு கனவுல நடக்கிறதெல்லாம் ரொம்ப நிஜமாக இருக்க மாதிரி தானே தோணும். அந்த மாதிரி அவருக்கு இருதயம் படபடக்குது, நம்மளை தூக்கி போடுறாங்க, கீழே விழுந்துட போகிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்க போது கரெக்டாக ஏசாமி வந்து அவரை வந்து தூக்கிக்கிட்டதை பார்த்தாராம். ஹல்லேலூயா. அவர் அதை பார்த்த உடனே சடக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. அவ்வளோ நாட்கள் இருந்த அந்த காய்ச்சல் தன்னை விட்டு நீங்கினதை வந்தார். பாருங்க, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவா மாற்றுகிற தேவன். பாருங்க, அந்த காய்ச்சல் நீங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஆண்டவர் முதல்ல ஆறுதல் படுத்தி அப்புறமேட்டு தூக்கி போடுற மாதிரி பார்த்து வெறுத்து விறுவிறுத்து கடைசியில் பார்த்தா காய்ச்சல் போயிடுச்சு. அவர் கர்த்தரை ரொம்ப துதிச்சுட்டு திருப்பி ஆதாமந்தர பாஸ்டர் சர்ச்சு, அப்போ தான் கோயில்பட்டியில் ஆதாமந்தர பாஸ்டர் இருந்தாங்க, அங்கே ஓடி போய் சொல்லிக்காரு, பாஸ்டர் எனக்கு சோமாயிருச்சு, எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவர் வந்து கரடிகுளம் காலனி, அந்த காலனியில் கொண்டு போய் 75-76 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் போய் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் தனி மனிதனாக அந்த நாள்லேயே 150 பேரை ரட்சிப்புகளை நடத்தியிருக்காராம். ஹல்லேலூயா. 150 பேரை ரட்சிப்புகளை நடத்தியிருக்காரு. 150 பேரை ரட்சிப்புகளை நடத்தணுன்னே ஆதாந்துரையா என்ன சொல்லியிருக்காங்க, சரி இவர் நல்லா ஊழியம் பண்ணுறாரு, கரடிக்குளம் காலனியில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்நேரம் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்து அவ்வளோ ஊழியத்தை வல்லமையாக அவர் செய்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 1986களில் அவர் வந்து சாத்தூருக்கு மாறுதலாகி வந்தார். பாருங்க, எங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப தொடர்பு, ரொம்ப ரொம்ப தொடர்பு. என்னுடைய ஒய்ஃபோட மாமாமார், தாய் மாமாமார், அவங்களெலாம் வந்து நல்ல பிலிவர்ஸாக இருந்தவங்க. அவங்க வந்து நான் ஏஜி சர்ச் போகிறனால கல்யாணம் பண்ண முடித்தோடனே நான் வந்து என்ன சொல்கிறேன், ஏஜி சர்ச்சுங்க ஏதாச்சும் இருந்தால் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே பார்த்தோம்னா அவர் கூப்பிட்டு போகிறாரு. மைக்கேல் பாரதின்னு சொல்லி ஒருத்தர் வீட்டில் சின்ன இடத்துல அந்த சர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா பாஸ்டர் தீமத்தை அப்போ தான் கரடிக்குளம் காலனிலேருந்து மாறி அங்கே வர்றாங்க. அங்கே வந்த உடனே அவர் கேட்குறாரு, இடம் பத்தலை, இவங்க காலி பண்ண சொல்கிறாங்க, நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணுறோம், அதனால் கஷ்டமாக இருக்குது, நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்க வரைக்கும் சொந்த இடம் மாதிரி நல்ல இடமா ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குன்னொன்னே என் ஒய்ஃபோட தாய்மாமா என்ன சொல்லிட்டாங்க, எங்களோட ப்ரெஸ் ஜோதி ப்ரெஸ்ன்னு இருக்குது, அந்த ப்ரெஸ்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி 20 வருடம் ஆண்டவர் கிருபையாக ஜோதி ப்ரெஸ்ஸில் தான் அந்த சாத்தூர் சர்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இடம் வாங்கி கட்டி சந்தோஷமாக போகிறதுக்கு சர்ச்சுக்கு நம்ம மரம் கொடுத்தோம், அவங்க வீட்டுக்கு மரம் கொடுத்தோம். பிரைசன் வந்து நல்லா ஒர்ஷிப் எல்லாத்தையும் நடத்துகிறாரு. ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமாக செய்யணும்னு நினச்ச காரியம் ஒன்றுமே தடைப்படாது. ஆனால் அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு நியூ டெஸ்டமெண்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக இன்னொரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். பினு ரகுநாத் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் கேரளாவில் புனலூரில் இருந்தான். அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவங்க வீட்டில் வந்து பயங்கர வறுமை. அவங்க அப்பாவுக்கு முடியல, அவங்க அண்ணனுக்கு முடியல, இவன் தான் கடுமையாக வேலை செய்ய வேண்டியது மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருக்கு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கிடச்சி. அதை படித்து புரிஞ்சுக்கிற வயசு இல்லை, ஆனாலும் படிக்கிறாரு, போய் புரிகிறதுக்காண்டி யார்கிட்டையோ கேட்குறாரு. இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அது விட்டு போயிடுது. அது என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து படிக்கவும் முடியாது, உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றினா நீ டெல்லிக்கு போ, அங்கே நல்லா வேலை கிடைக்கும்னு யாரோ கைட் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லி டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போய் படிக்காதனால நல்ல வேலையே கிடைக்கல. கடைசியில் பார்த்தோம்னா கெட்ட சவகாசங்களோட சேர்றாரு. ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய சொன்னால் காசு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்காண்டி அப்படியே வாங்கி சாப்பிட்டு வேலை பார்த்து கடைசியில் QKன்னு ஒன்று, கொட்டேஷன் கில்லிங், அதுக்கு பேர் கொட்டேஷன் கில்லிங் அப்படின்ற ஒரு வேலைக்கு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டானா, ஒரு ஆளை கொல்லணுமா இவ்வளோ ரூபா அப்படின்னு பேசிடுவாங்களாம். அப்படி பேசிட்டு அதுக்கு இவரை யூஸ் பண்ணுவாங்களாம். நீ போய் இதை போய் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடு, இதை போய் பார்த்துட்டு வந்துடு, வச்சுட்டு வந்துடு. அவனுக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் புழங்குது. முந்தி காசு இல்லாமல் இருந்த நிலைமை வேற,
இப்போ பயங்கர ஏகப்பட்ட பணம் புழங்குது, ஆனால் சமாதானமே இல்லை. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் இந்த சின்ன வயசில் பைபிள் படித்தனால அவனுக்கு வந்து இதிலிருந்து விடுபடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வந்து காசை பார்த்தோடனே இந்த காசு மேலே ஆசையும் இருக்குது. இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நிறையா தப்பான செயல்களில் ஈடுபடும் போது திகார் ஜெயிலில் கொண்டு போய் அவரை சின்னாங்க வச்சுட்டாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டு நம்ம கிதியன்ஸ் வந்து எல்லா ஜெயிலையும் கூட கொண்டு போய் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அதனால அந்த திகார் ஜெயிலில் திருப்பி அவருக்கு ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டு கிடைக்குது. எல்லா பேரும் அந்த ஜெயிலில் உள்ளவங்களாம் ரொம்ப ஆசையாக நியூ டெஸ்டமெண்ட் வாங்கி வச்சுக்கிடுவாங்களாம், பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்களாம். சரி, ஹக்கீம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவரும் வாங்கி ஆசையாக வச்சுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் பார்க்குறாரு, என்ன இவ்வளோ ஆசையாக வாங்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே கஞ்சா வருமா, இப்படியோ வருமா. இவங்க பூரா அந்த நியூ டெஸ்டமெண்ட் பேப்பர் தான் நல்ல தின் பேப்பராக இருக்கனால அந்த கஞ்சா உள்ளே வச்சு மடித்து மிச்சம் எல்லா பேரும் சிகரெட் குடிக்கிறதுக்கு அந்த புதிய ஏற்பாட்டை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால அவங்களுக்கு எப்போ புதிய ஏற்பாடு கொடுக்க வந்தாலும் சந்தோஷமாக வாங்கி பயங்கரமாக தலைக்கடியில் வச்சுருப்பாங்களாம். பாருங்க, தலைக்கடியில் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஆண்டவர் அறியலை. இப்படி இருக்கும்போது இந்த ஹக்கீம்ன்றவர் வந்து அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பார். இவன் யோசிக்கிறான், நம்ம வாங்கினோம், சின்ன பிள்ளையில வாங்கினோம், படித்தோம், இப்போ நம்ம வந்து படிக்காமல் இப்படி கிடக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஹக்கீம் சொல்கிறான், இயேசு நபியை பற்றி போட்டிருக்கு, அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். எல்லா விஷயங்களையும் இந்த நபருக்கு பின்னு ரகுநாத்துக்கு அவர் விளக்கம் சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டான். இந்த ரஹீம் வந்து அந்த புதிய ஏற்பாடை படித்து ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பின்னு ரகுநாத்தை வழி நடத்தியிருக்கார். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஆண்டவரை மட்டும் மறுதளிச்சிருந்த, ஒருவேளை நம்ம பண்ண தப்புகளுக்காக நம்மளை கொன்றா கூட பரவாயில்ல, அக்கறையில் போய் நம்ம சேர்ந்துருவோம். நம்ம வந்து அதனால நீ ஆண்டவரை மறுதளிக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு டிசைபிளை உருவாக்குனது போல பென்னு ரகுநாத் அவர் என்ன செஞ்சிட்டாரு, உருவாக்கிட்டார். இவன் வந்து சரின்னு சொல்லி கேட்டு ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஜெயிலேயே அவன் ஜெபம் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலத்தில் பார்த்தோம்னா அவரை கூப்பிட்டு விடுறாங்க. பொதுவாக வந்து சாயங்காலத்தில் எந்த ஒரு கைதியும் கூட்டிகிட்டு போனால் அவங்க என்ன செய்வாங்க, ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டுருவாங்க. இவன் கடைசியில் ஹக்கீமை பார்த்து சொல்கிறான், ஏய், இன்னைக்கு தான் ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வந்தேன், எல்லாம் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே ஏற்றுக்கிட்டேன், அதுக்குள்ளே ஏசாமியை பார்க்கறதுக்கு உடனே நம்மளை அனுப்பிடுவாங்க போல் இருக்கு, உடனே என்கவுண்டர் பண்ணிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப, நீ கவலைப்படாத, தைரியமாக இரு, நீ போ, கர்த்தர் உன்னோட இருப்பாருன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவன் போனவுடனே எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னா, ஒரு கேஸில் வந்து இவன் உண்மையிலே சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி ஒரு மார்ச் பாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேரை வச்சு அவங்க அடையாளம் காப்பேன், ஐடென்டிஃபிகேஷன் பேரட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதில் இவனை நிற்க வச்சு இவன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. கடைசியில் கேட்கும்போது அந்த இவன் ரவுடி சொல்லிட்டானா, இவன் இதில் சம்மந்தமே படவே இல்லை அப்படின்றத சொன்னான். கரெக்டாக மேஜிஸ்ட்ரேட்டும் கூட வந்திருந்தாரான். உடனே நான் உன்னை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி எழுதி அன்னைக்கு சாயங்காலமே அவனை என்ன செஞ்சாரான், விடுதலை ஆக்கினாரான். அப்புறமேட்டு அந்த சபையார், நான் எதுக்கு சொல்ல வரேன், இதில் எல்லாமே நடுறது ஒரு வேலை, நீர் பாய்ச்சுறது ஒரு வேலை, அதை பாதுகாக்கிறது ஒரு வேலை, கடைசியில் விளைய செய்கிறது தேவன். இப்படி தான் இருக்குது. அப்போ வந்து சபையார் வந்தாரோ அந்த ஒரு சபையில் போய் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே போய் சேர்றான். அந்த சபையார் அவனுக்கு அன்பு பாராட்டி அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவனை பைபிள் காலேஜில் படிக்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அவரை பெரிய பாஸ்டர் ஆகிட்டாங்க. பாஸ்டர் ஆக்கி இப்போ வந்து அவர் வந்து அஷாமாஷ் அப்படின்ற இடத்துல அவர் தான் பிரஸ்பீட்டராக இருக்காராம், ஏஜி சர்ச்சோட பிரஸ்பீட்டராக இருக்காராம். அவ்வளவு கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுறாராம். அவர் வந்து கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் ஒரு 500 வட்டம் 600 வட்டம் இதுக்கப்புறம் வச்சுருக்காங்களாம். வச்சாலும் வச்ச இடம் பூரா ரட்சிக்கப்படுது. ஜெயிலுக்குள்ள இவர் போனால் அங்கே இருக்கவெல்லாம் ரட்சிக்கப்படுறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவரை கூட்டிகிட்டு வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, இங்கே உள்ள விட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, என்னதான் செய்கிறேன்னு தெரியல. அப்போ அவர் எப்படி மாறிட்டாருன்னா, கிறிஸ்துவுக்காண்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை. இந்த மாதிரி பாஸ்டர் சொன்னாங்களே இன்னைக்கு, நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நான் சொல்ல போகிற செய்தி அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளை தேவனுடைய ஊழியத்துக்கு என்று நம்மை அர்ப்பணிக்கணும். ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்,
இது தற்செயலாய் நடந்ததில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். தேவன் நம் பேர்ல தாயின் கற்பத்திலேயே நம்மளை தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. ஊர்ல ஒருத்தனும் வம்சத்துல ஒருத்தனுமா தெரிஞ்சு எடுத்திருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் நம்ம நல்லவங்கன்றக்காண்டி நம்மளை தெரிஞ்சு எடுக்கல. 10 மார்க் வாங்குறவனை தூக்கி 100 மார்க் வாங்க வைக்க முடியும்னு காமிக்கிறதுக்காண்டி தான் நம்மளை தெரிஞ்சு எடுத்துக்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் 4 மார்க் வாங்கியிருப்பேன். எத்தனை வட்டம் குருகுலம் ஸ்கூலில் படிக்கும்போது மார்க் கம்மியாக வாங்கியிருக்கும் போது உள்ளுக்குள்ள அட்டைக்குள்ள வச்சு மார்க் கடை உள்ள வச்சு காணும் தேடுற மாதிரி தேடுவோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காணா பெறுவோம். அப்புறம் காப்பரிச்சை முடிஞ்சிருமா, அப்புறம் புது ரேங்க் கார்டு புது புக்கு கொடுப்பாங்க. அதில் இல்லாட்டி ஃபுல்லாக சோப்பு கூட தான் இருக்கும். அப்படியால ஆண்டவரை பிடிச்சதுக்கப்புறம் நல்லா படிக்க வச்சு, பிஎஸ்சி படிக்க வச்சு, எம்எஸ்சி படிக்க வச்சு, எல்லாத்துலேயும் நல்ல ரேங்க் வாங்க வச்சு கடவுள் உயர்த்துறாருன்னா அவர் சிறியவனா புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுறாரு. நான் அப்போ படித்த எம்எஸ்சியில் படித்தது இப்போ அக்யூரஸியாக கணக்கு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ராக்டிக்கலாக மரக்கடையில் யூஸ் ஆகாட்டாலும் அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து 7 நிலைக்கு 7 வீட்டுக்கு மரம் கேட்டான். ஒரு ஆசாரியும் குத்தனாரும் பார்த்தோன்னா அந்த வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்டோம்னா 6 வீடு தான் சொல்கிறாங்க. என்னடா இது 6 வீடு சொல்கிறாங்க, இவர் 7 கேட்குறான்னு பார்த்தா கொத்தனாரம் ஆசாரியம் பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு வீட்டுக்கு சேர்த்து மரத்தை இதில் எழுதி கொண்டு வந்துட்டான். 6.25 லட்ச ரூபா ஒரு கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் கொட்டேஷன். நம்ம கடையில் கேட்டு 6.45 சொல்லி ஃபோனில் சொல்கிறான். வெளியில் போய் பேசுகிறாங்க வர்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நமக்கு ஆவியானவர் இருக்கனால பேசுகிறாரு. உடனே பேர் என்னையா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக ஒருத்தன் சொல்லிட்டான், கல்யாணி தேவர், அவர் திருமங்கலத்தில் இருக்கார்ல அவர் தான். அப்புறம் அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மரம் எடுத்தவராச்சு, அவரோட பேசணும்னு ஆசையாக இருக்குது, கொடுங்க அப்படின்னு கேட்டு நைஸாக ஃபோனை வாங்கி எத்தனை வீடியா எத்தனை நில ஜன்னல்யான்னு கேட்டால் கரெக்டாக 6 வீடு தான் சொல்கிறார். அப்புறம் சொல்லிட்டு அவர் அந்த 7வது வீட்டுக்கு எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் விட்டுருங்க. 7வது வீடு இல்லவே இல்லை, வீங்க வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களை காட்டி கொடுக்கவும் முடியாது. 6க்கு போதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு மட்டும் லிஸ்ட்டை எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லி ஒரு வீட்டுக்கு எத்தனை ஜன்னல் எத்தனை நிலை எல்லாத்தையும் நம்ம கேட்டு எழுதி கடைசியில் ஒரு 4.5 லட்ச ரூபா. 4.5 லட்ச ரூபா மரத்துக்கு இவன் 6.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 2.5 லட்ச ரூபா மரத்தை அவன் வீட்டுக்கு வச்சுக்கிடுவான். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு, எப்படி பேசணுன்ற. மறுநாளைக்கு பார்த்தோம்னா அந்த மரம் எடுக்க வரும்போது பார்த்தோம்னா ஒருத்தன் வர்றான். அவன் வேற எங்கேயோ எடுக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி வந்துவேன். வந்தோடனே கட்டையை பார்க்குறான், டம்முன்னு தூக்கி போடுறான், வைக்கிறான், மரம் சரியில்லை அப்படின்றா. நான் அவர்கிட்ட சாதாரணமாக சொன்னேன், ஐயா நம்ம கடையில் எடுக்கணும்னு இவங்க ஆசைப்படலை, இவங்க எந்த கடையில் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ போய் தயவு செஞ்சு எடுங்கன்னொடனே அவர் கொண்டு வந்த ரூபாய் 5 லட்சத்தில் 4.5 லட்சத்தை எடுத்து இவருக்கு உடனே கொடு அப்படின்னாரு. கையில் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு கடைசியில் நல்ல மரமாக எடுத்து உடனே அனுப்பிட்டோம். இப்போ அந்த கொத்தனார் வந்து அடுத்த வட்டத்துக்கு வரும்போது எல்லா ஊரை விட எங்களோட இங்கே கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு 68,000 ரூபாய்க்கு திருப்பி மரம் வாங்க வரும்போது அதுக்கு ஒரு ஆசாரி கமிஷன் காண்டி நான் மரத்தை செக் பண்ண வர்றேன்னா நான் சொல்லிட்டேன், மரத்தை அனுப்பிடுறேன்னு சொல்லி ஃபுல்லாக அனுப்பி ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லி போட்டு அனுப்பி விட்டாச்சு. அப்போ கர்த்தர் நமக்கு அவர் நம்மளோட இருக்கும்போது மற்றவங்களோட இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சுறாரு, காண்பிச்சுறாரு. நம்மளை எல்லாரையும் காட்டிலும் உண்மையாக நடக்கிறதுக்கு உதவி செய்கிறார், அது சாட்சியாக வாழ உதவி செய்கிறார். நமக்கும் நல்ல மார்ஜின் கிடைக்குது, நல்ல நேம் இருக்கு. அப்போ நாம் இது எல்லாமே நமக்கு பைபிள் படித்ததுனால நமக்கு கிடைச்ச பரிசு. ஹல்லேலூயா. வேதத்தில் உத்தம மார்க்கமாக நான் நடக்கணுங்கிறத நமக்கு என்ன செஞ்சுட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்றதை சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு எந்த மனுஷனையும் உலகத்தில் பிரகாசிக்கிற ஒளி தான் மெய்யான ஒளி. இந்த ஒளியை அறியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சுவிசேஷத்தை நிறைய பேர் அறியாமலே இருக்காங்க. இப்போ வரைக்கும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நமக்காண்டி சிலுவையில் மரிச்சிட்டாரு. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் வியாதி இவெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது கூட யாருக்கும் தெரியல. மிருகம் போல உழைக்கிறாங்க, எங்கே கூப்பிட்டாலும் போகிறாங்க. பாருங்க, இப்போ ஒரு நடிகர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்போ இறந்து போயிட்டாரு. அவர் ரோபோ சங்கர் என்னமோ சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவருடைய நடிப்புக்கு நல்ல மதிப்பு கொடுத்து ஏதோ மாதிரி அலுமினியம் மாதிரி ஏதோ ஒன்று பூசி நடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் செய்வோமா? செய்ய மாட்டோம். வேணாம் காசை வச்சுட்டு போயான்றுவோம். ஏன்னா நமக்கு ஞானம் இருக்குது, இந்த ஆத்மாவுக்கு என்ன விலை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அலுமினியம் இதெல்லாம் பெயிண்ட் மாதிரிலாம் அடித்து ரோபோ மாதிரிலாம் நடித்து கடைசியில் பார்த்தோம்னா அது போய் உடம்போட கண்டாமினேட் ஆகி
இறந்து போயிட்டார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மிருகம் போல உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பண்றாங்க, ஆனா ஞானம் இல்லை. இப்படிதான் மனிதர்கள் அறியாமையினால அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ சயின்டிஃபிக்காக நம்மளை போல ஞானம் உள்ளவங்க இல்லைன்றாங்க. ஆனால் இவ்வளோ மூட பழக்க வழக்கத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, கொண்டு வந்திருக்கார். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உலகம் முழுசும் போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். உலகம் முழுவதும் போங்க, போய் நீங்கள் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தை கொடுக்குறாரு. அந்த இடம் தனக்குன்னு ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்ம வாழ்க்கையினுடைய அழைப்பினுடைய நோக்கம் என்னங்கிறத கேட்க வேண்டியிருக்கு. நமக்கு எந்த இடத்துல என்னைய வச்சிருக்கீங்கன்றதை கேட்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் வித்தியாசமா இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் வித்தியாசமா இருக்கு, ஒவ்வொருத்தருடைய பாதையும் வித்தியாசமா இருக்கு. அவங்கள மாதிரி நமக்கு இல்லை, நம்மள மாதிரி இல்லை, எங்க அண்ணன் மாதிரி எனக்கு இல்லை. அவங்க கிட்டத்தட்ட 10-15 நாடுகளுக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கேன். நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன், மதுரையில் தான் இருக்கேன். என்னுடைய அழைப்பு இப்படிப்பட்ட அழைப்பு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஸ்டீஃபனை அதான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க ஏசாயா 44 கடைசி 45 வசனம் தான் ஞானஸ்தான தொட்டிகளில் இருந்து கிருபாநகர் ஏரியில் இப்போ கொடுத்தாங்க. அதில் நாங்கள் எடுக்கும்போது அந்த வார்த்தைகளை தான் சொல்லி, அதிலிருந்து நான் கண்டுபிடிச்சது தேவாலயத்தை நோக்கி நீ கட்டப்படு, எனக்கு பிரியமானதெல்லாம் சொல்லி சொல்லி செய்வான் அப்படின்னு சொன்னார். நான் அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு என்ன பிரியம் அப்படிங்கிறத கேட்டு 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 நம்ம சொல்லி 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 செய்கிறதுக்கு ஆண்டவர் இது வரைக்கும் உதவி செஞ்சார். ஆண்டவர் சொன்னார், எங்கள் வீடை வைக்கும்போது டிஜிசியா இந்த இடம் வாங்குறதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தனக்கங்களும் உங்கள் பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சோம். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, அழகப்பண்ண ரயில்வே கேட்டு பக்கத்துக்கு குறைஞ்சி தான் வாங்கணும்னு. அதை சாட்சியாக ஜீசஸ் கால்ஸ் சொல்லும்போது டிஜிசியா காட் டிவியில் சொல்லும்போது சொல்கிறார், சுரேஷ் வாங்கியிருக்காங்க, நான் வாங்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஜீசஸ் கால்ஸ் வாங்கும்போது இப்படி ஒரு கார்னர் பிளாட்டாக இருந்துச்சு, எல்லாருக்கும் 5 சென்ட்டுன்னா அது 10 சென்ட்டு வாங்கினப்ப. அப்போ கேட்டாராம், யாரை கேட்டு எனக்கு போட்டிங்க, எப்படி ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது எப்படி எனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி யோசித்தீங்க அப்படின்னு மனசார வஞ்சாராம். அப்புறம் அதுக்கு நாராயணமூர்த்தி ஏதோ ஒரு பேர் சொல்லுவார். அவர் சொன்னாராம், ஏன் ஆத்திரத்தில் அறிவிலக்கர்கள் எழுதினார், நாங்கள் உங்களை உடனே கொடுங்கன்னு நான் சொன்னோம், எப்போ வசதிப்படுதோ எவ்வளோ கொடுங்கன்னு சொன்னோம், அதுதான் ஜீசஸ் கால்ஸ்க்கு இடமா வந்துச்சு. அது மாதிரி இந்த இடத்த ஆண்டவர் ஏன் கொடுத்தாருங்கிறது பின்னாடி தான் தெரியும். எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. நான் கூட நினச்சேன் நம்ம பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கனால இதை தான் ஆண்டவர் சொல்கிறாராக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அது எல்லாம் ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸாக இருக்குங்கிறது இப்போ தான் புரியுது. எங்கள் வீட்டில் ஏர்பிஎன்பி நடத்துகிறோம். இது வரைக்கும் 300 பேர் 400 பேர் வரிசையாக தங்கிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு ஜப்பான்காரங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். போன மாதம் மட்டும் 41 பைபிள் நான் கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் தங்க வந்தவங்களுக்கு. அப்போ அதுக்கு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தர் எந்த ஊருக்காரங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன அத்தியாவசியப்படுது, எல்லாத்தையும் வீட்டில் ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி வச்சு ஒருத்தவங்களுக்கு பழம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒருத்தர் பால் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஆண்டவரை கொடுத்தோம்னா சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. முதல்லையே போய் கொடுத்துட்டோம்னா ஜோலி முடிஞ்சு தூக்கி வச்சுட்டு வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, we are the living episodes. நம்மளை பார்த்து தான் அவங்க ரேட் பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து தான் அவங்க இப்படி உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து வேணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளை நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, ஆகவே நாம் அந்த ஒரு பாடலை பிடிப்போம். என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவே உம் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி, லோக சிற்றின்பம் வேண்டனே தியாகத்தின் பாதையிலே, லோக சிற்றின்பம் வேண்டனே
போதும் அன்பென்றுமே. பூலோக நேசம் போதுமே, போதும் அன்பென்றுமே. பூவிலும் சுவிசேஷத்தை பூரணமாயுரைப்பேன். பூவிலும் சுவிசேஷத்தை பூரணமாயுரைப்பேன். கால் மீதிக்கும் இடம் தருவீரே, கர்த்தர் என்னோடிருப்பீர். கால் மீதிக்கும் இடம் தருவீரே, கர்த்தர் என்னோடிருப்பீர். என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவே உம் சேவைக்கே. ஆவியான்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. ஹல்லேலூயா. நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நான் இப்போ கடந்த நாட்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன் நிறையா விஷயங்கள். எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதெல்லாம் ஆண்டவருக்காண்டி விடத்தான் வேண்டியிருக்கு. எனக்கு நைட்டு புரோட்டா சாப்பிட்றேன்னா பிடிக்கும். ஒரு புரோட்டா 2 புரோட்டா நல்லா சுட சுட சாப்பிட்றேன்னா பிடிக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. இப்போ என் ஒய்ஃப் ரொம்ப சொல்லுவாங்க, நைட் புரோட்டா சாப்பிடாதீங்க. அப்புறமேட்டு தான் ஆண்டவர் உணர்த்தினார், இங்கே பாரு, ஒரு சின்ன புரோட்டாவே உன்னால் விட முடியலன்னா என் ராஜ்யத்துக்காண்டி எதெல்லாம் விட போகிறேன். அப்புறம் இப்போ தான் தீர்மானம் எடுத்திருக்கேன், எதுவுமே ஆண்டவர் சித்தம் தான். இந்த உடம்பு அவருடைய உடம்பு, இது அவருக்காக வாழ வேண்டிய உடம்பு, ரொம்ப நாளாக இருக்க வேண்டியது உடம்பு. அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு ஏன் சுய சித்தம் என்ன செஞ்சிடக்கூடாது, தடை செஞ்சிடக்கூடாது. அப்போ என்னென்ன செய்யணும், எப்படி நான் வாழணும், என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை, சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப பிரியப்படுறார், நம்மளோட பேசுகிறார், நம்மளோட பேசி இடைப்படுறாரு. பாஷன் நீங்கள் அதான் சொன்னாங்க, ஆதாம் அந்த 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 ஸ்டேட்டஸ்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். இந்த உறவுக்காக தான் நம்ம இந்த ஆலயத்துக்கே வர்றோம். முதல் பாட்டு 2வது பாட்டு பாடும்போது 3வது பாட்டு பாடும்போது அவரோட ஜாயின் பண்ணிட்டாலே சக்ஸஸ் வந்துருச்சு. அவரோட இணைந்து அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் தாங்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் தாங்கும் தூய அன்பு. அவருடைய அன்பு அவர் அண்டிக்கிட்டா தாங்கக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா. யாக்கோபு அதை கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் சுயமாக நான் எப்படியாச்சும் நல்லா வந்துடணும்னு நினச்சவன் தான். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கோலில் அவன் சாய்ந்து கொண்டான்னு போட்டுக்கும். இந்த இஸ்ரவேலா மாறின நாளில் இருந்து அவன் எதை செஞ்சாலும் தேவனையே சார்ந்து கொண்டவனாக இருந்தான். தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு ஜெயம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய சுய பலத்தை நம்புறவன் சபிக்கப்பட்டவன் போட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவருக்காக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. 2வது ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு வாழ்வு நமக்கு அவசியமாக இருக்கிறது. கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய வாழ்வு. பாருங்கள், லுக்கிங் பியாண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது 3 புருஷர் வர்றதை பார்க்கலாம். ஒரு பிளஸ்ஸிங் அவனுக்கு வர்றதை அவன் ரிசீவ் பண்ணுறதுக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. சாதாரணமாக பார்க்குறது வேறு, ஏறெடுத்து பார்க்குறது வேறு.
ஏறெடுத்து பார்க்கறதுனா, ஆண்டவரே இது யார் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயரோடு பார்க்கும்போது இவங்க தான் உன்னை ப்ளஸ் பண்ண வர்ற 3 பேர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அதனால தான் அவன் சொல்கிறான், ஓடி போய் எனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்றான், இருங்கன்றான், வைக்கிறேன்றான். அப்போ தான் உன்னை உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குழந்தைய அணைச்சிக்கொள்வேன்னு சொல்லி ப்ராமிஸாவே வாங்கிக்கிறான். நமக்கு ப்ராமிஸ் தர்றதுக்காக நம்மளை நோக்கி வர்ற ஆண்டவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்களை என்ன செய்யணும்? ஏறெடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்குறக்காண்டி போகிறான். அப்போ அவன் வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்கிறான்? நானும் பிள்ளையாண்டான்னு போய் ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு சொல்கிறான். அப்போ தேவன் கேட்குற மாதிரி ஒப்பு கொடுக்கறது தான் புத்தியுள்ள ஆராதனைங்கிறது அவனுக்கு தெரியுது. அவனுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பிள்ளைய நான் வானத்து நட்சத்திரத்தை போல் மாற்றுவேன்னு சொல்லிட்டாரு, உன் சந்ததி இப்படி பெருகுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டனால ஒருவேளை நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டுட்டா கூட திருப்பி உயிரோட எழுப்பி தர வல்லமை உள்ளவர்னு நினச்சான். ஆனால் அவன் ஜெபத்தோட ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அப்புறமே நீ கொல்லாத வேணான்னு சொல்லி முடிச்ச பிறகு ஏறெடுத்து பார்க்கும்போது தான் இந்த முள்ளுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை அவன் பார்க்க முடிஞ்சிச்சு. உடனே அந்த ப்ரொவிஷன் அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தான் தேவன் நமக்குன்னு வச்சுருக்கிற ப்ரொவிஷன்ஸை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாருங்கள், எஸ்தருக்கு மொர்தெகாய் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், அவளுக்கு அவ்வளோ பெரிய அழைப்பு இருந்துச்சு. அந்த அழைப்பை அவளுக்கு புரிஞ்சுக்கிட தெரியல. மொர்தெகாய்க்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நல்லா கொடுத்துட்டா சந்தோஷமாக வாங்கி இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அவனுக்கெல்லாம் பாரம், ஐயோ யூத குலத்தையே அழிக்கிறதுக்கு ஒருத்தன் தேடுறானே, நம்ம ஜெபம் பண்ணி இந்த நேரத்தில் இதுக்காண்டி தானே உன்னைய கொண்டு அங்கே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். யாருக்கு தெரியும் இந்த அழைப்பு? உன்னோட அழைப்பு இதுக்காண்டி தான் உன்னைய கொண்டு இங்கே வச்சுருக்கிறாரு, நீ தப்பிச்சிடலாம் நினைக்காத, ஜெபம் பண்ணு. அப்போ அது மாதிரி தான் நம்ம பாஸ்டர்ஸ் நமக்கு என்ன செய்கிறாங்க? நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு எதற்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் எதுக்காக, பொசிஷன் எதுக்காக, எல்லாத்தையும் நமக்கு சரியான வழியில் நடத்துகிறவங்க. அவள் மொர்தெகாய் சொன்னபடிலாம் அவள் கேட்டு நடக்கிறாள். அதுக்கப்புறமேட்டு அவள் சொல்கிற, நானும் தாதிமார்கள்லாம் ஃபாஸ்டிங் இருக்கோம், நீங்கள் இருங்கன்னு சொல்கிறப்ப அவள் சொல்கிறதெல்லாம் மொர்தெகாய் கேட்டு என்ன செய்கிறான்? நடக்கிறான். அப்போ மியூச்சுவலாக ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள்ன்ற வாழ்க்கை எப்போ வருதுன்னா, அந்த ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை பெறுறான். ராஜாட்ட போனால் எனக்கு தயவு கிடைக்கும், கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த ஃபாஸ்டிங்கில் தான் ஆண்டவர் அவளுக்கு அந்த தைரியத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. எப்போ பேசணும், என்ன வார்த்தை பேசணும், எத்தனாவது நாள் பேசணும், அவள் பேசின ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிக்க. அபிகாயிலோட லைஃப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போதும். தாவீது அவ்வளோ அந்த நாபால் நிமித்தம் சண்டை போடுறதுக்கு வர்றான். அந்த நேரத்தில் அவள் அவ்வளோ ஞானமாக பேசுகிறாள். அந்த 1 சாமுவேல் 25 வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வார்த்தைகளும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அவ்வளோ நல்லா பேசுவாள். எப்படி பேசுவாள்? நீங்கள் ராஜாவாக இருக்கும்போது உங்கள் மனசில் ஒரு சின்ன கலங்கம் கூட இருக்கக்கூடாது, நீங்கள் இதை செய்கிறதுக்கு அழைக்கப்படல அப்படின்றான். அப்போ அவளுக்கெல்லாம் அந்த தூர தரிசனம் இருந்துச்சு. கடைசியில் சொல்லிட்டு போயிட்டா, நீங்கள் ராஜாவாகும்போது என்னை நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டா. அப்போ யோனத்தானுக்கு அந்த தரிசனம் இருந்துச்சு, நீங்கள் ராஜாவாவீங்க, நான் உங்களுக்கு அடுத்து இருப்பேன் அப்படின்லாம் சொன்னான். ஆனால் அந்த அழைப்பில் நின்று பிடிக்க அவனால் முடியல. அந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய மேன்மைகள், அப்பாவோட இருக்கிறது, ராஜ்யத்தினுடைய மேன்மைகள், இவைகளெல்லாம் இதுவும் வேணும் அது வேணும்னு நினைக்கும் போது இதுவும் கிடைக்காம போச்சு, அதுவும் கிடைக்காம போச்சு. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது பூரா ஜீவன் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும். அவைகள் எல்லாம் நம் முன்னேறுவதற்கு ஏதுவாக இருக்கும். வர வர விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுறது எதுக்காண்டினா மெயினாக நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். அப்போ நம்மளை இந்த நாட்களில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, இன்னைக்கு புடமிட்டா போதும் நான் பொண்ணாக விளங்குவேன். அப்போ நம்ம என்னன்னா, ஏன் நம்மளை பல பாதைகள் வழியாக நடத்திட்டு போறாருன்னா, அந்த பாதைகள் ஒன்றும் வேஸ்டான பாதைகளே கிடையாது. அவைகள் எல்லாமே நம்ம போற வழி, அதுதான் சரியான வழி. ஒருவேளை வார்த்தை மட்டும் இருந்துச்சு,
யோசேப்புக்கு. ஆனால் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டுச்சுன்னு போட்டு அவ்வளோ கேரக்டரில் அவனை உருவாக்கின பிறகுதான் ஒரு ராஜாவை அவனை உயர்த்த முடிஞ்சிச்சு. உங்களையும் என்னையும் உயர்த்துறதுக்கு ஆண்டவருக்கு தடையே இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேரக்டர் நமக்கு வேண்டியிருக்கு. அந்த கேரக்டரை கொடுக்கறதுக்கு தான் அத்தனை பாதைகள் வழியாக நம்ம தேவன் நடத்துகிற தேவனாக இருக்கார். அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அவரை மட்டும் நம்ப வேண்டியிருக்கு. ஆபிரகாமை போல நம்ம கைகளை அவருக்கு முன்பாக நம்ம விரிக்க வேண்டியிருக்கு. ஆபிரகாம் சொல்கிறார்ல, சோதோமின் ராஜா வரும்போது அதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக்கு அவனுக்கு பிளஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திட்டு போயிட்டார். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நம்ம பாஸ்டர் அதானே செய்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் எல்லாரும் சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் எல்லாரும் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார்கிட்டையும் போய் கை ஏந்திராங்க. நீங்கள் கையை தூக்குறதுனா ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் போய் கையை தூக்குங்க. தேவன் உங்களை தலை நிமிர்ந்து வைக்க வைப்பார். எல்லாரையும் உங்களுடைய கால்களுக்கு கீழாக்குவார். உதிக்கிற உங்களுடைய வெளிச்சத்துக்குள்ள ராஜாக்கள்லாம் ஓடி வரும்படி செய்வார். அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் வல்லமைவார். இந்த பொன்னான இயேசுவை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், அதான் முக்கியம். எதுக்காக இவ்வளோ கொடுக்குறாரு? இவரை கொண்டு போகணும். ஒரு லெவலில் இருந்தால் தான் நம்ம கொண்டு போக முடியும். நம்மளை உயர்த்துறதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், இந்த இயேசுவை கொண்டு போகிறதுக்காக தான். கொண்டு போனால் எவ்வளோ ஆசீர்வாதங்கள்ங்கிறது நம்ம பார்த்தோம். கொண்டு போய் கீழ்ப்படிஞ்சதுனால எவ்வளோ ஆசீர்வாதங்கிறத கேள்விப்பட்டோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராங்க. ஆமென். எழும்பி நிற்போம். கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கின வித்தகனிடத்திலிருந்து எண்ணில்லா ஒத்தாசைகள் இந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே, மாமேறு நேராய் கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே, மாமேறு நேராய கண்களை ஏறெடுப்பேன். நாளுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் கிதியோனியர் ஊழியத்தின் மூலமாக தேவதாசரோடு எங்களுக்கு நீர் சொன்ன வார்த்தைகளை இந்த நாளிலே, இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட எங்களை அனுமதிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் மையத்தில் திருவசனத்தை பேசின தேவதாசரை, கிடியன்ஸ் ஊழியங்களை, எங்களுடைய சபையில் இருந்து உடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தில் பங்கேற்கிறவர்களை, உலகம் முழுவதிலும் இந்த ஊழியங்களிலே பங்கேற்கிற தேவ பிள்ளை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலே நீர் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் அல்லவா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே, சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படவும், ஒரு வேத புத்தகம் நியூ டெஸ்ட்மென்ட் அது மக்களுடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதமான உம்முடைய கிரியைகளை தேவதாசர்கள் எத்தனை பேர் கர்த்தாவே, ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாய் அனுப்பப்பட்ட காரியத்தை வாய்க்கும்படி செய்து திரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி இருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அதில் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். திருவசனத்தை கேட்ட தேவ ஜனங்கள், ஆன்லைன் வாயிலாக வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிற மக்கள், இந்த நாளிலே சுகவீனமான மக்கள், கர்த்தாவே எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
கர்த்தாவே, தேவ கிருபை தொடர்ந்து எங்களில் பலப்படுத்தும். இதிலிருந்து நாங்கள் சற்றும் பிசகாமல், விசுவாசத்திலிருந்து நாங்கள் வழுவி போகாமல் எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி, சோர்வுகளோ, தடைகளோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, நேரங்களில் இழப்புகளோ எங்களை உம்முடைய அன்பில் இருந்து பிரிக்காத வண்ணம் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்கும். வார்த்தை நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படும். தீமைகள், பொல்லாப்புகளுக்கு, 23 விதமான தீமைகளுக்கும் விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உங்கள் கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்தரும். தொடர்ந்து நடைபெறுகிற தாய்மார்கள் அந்த பைபிள் எக்ஸாமை ஆசீர்வதிங்க. மாலையில் நடக்கிற கிடியன்ஸ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நடக்கிற மங்களகரமான காரியங்கள் கர்த்தாவே உங்கள் நாம மகிமைப்படும்படி ஊழியங்கள், ஜெப நேரங்கள், உங்களுடைய பிரயாணங்கள், முயற்சிகள், கேர்சல்ஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்கள் நாம மகிமைப்படும்படி எங்களை பயன்படுத்தும், எங்களை உருவாக்கும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராம். கணம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாரங்களே மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை